30 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 11வது வாரம் இன்னைக்கான லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களால சர்வே பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் மார்னிங் டாஸ்க்காகவே கொடுத்துருந்தாங்க. அதில் சாண்ட்ரா வெளிப்படையாக கம்ருதீன் அண்ட் சபரிக்கு ஒரு பெரிய பிஆர் டீம் இருந்தாங்க. நாங்கள் வைல்ட் கார்டாக உள்ளே வரும்போது எங்ககிட்டையும் அப்ரோச் பண்ணி கேட்டாங்க, தட் உங்களுக்கு பிஆர் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ திவ்யாவுக்கும் ஒரு பிஆர் டீம் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. பிஆர் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ். சின்ன சின்ன விஷயத்தையும் கட் பண்ணி கிளிப்பிங்ஸாக ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ ஸ்டோரியாவோ மக்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறது தான் பிஆர் டீமோட வேலை. ஸோ இது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ நிறைய மக்கள் தெரியாதவங்களையும் கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வராங்க. தெரியாத கண்டஸ்டன்ஸை மக்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறது தான் பிஆர் டீமோட வேலை. பட் ஒரு கண்டஸ்டண்ட்டை நெகட்டிவாக டீஃபேம் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுதான் தப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் இல்லை யார் பிஆர் டீம் வச்சுருக்காங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி, டெஃபினெட்லி கம்ருதீன், சபரி, திவ்யா அப்படின்ட்டு நிறைய பேர் பிஆர் டீம் வச்சு தான் உள்ளே இருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவாக பிஆர் பண்ணிகிட்ருக்காங்கன்ற பட்சத்தில் அது சரியான விஷயம். பட் நெகட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பிக் பாஸ்க்குள்ளே. ஸோ நீங்கள் யார் பிக் பாஸில் இவ்வளோ நாள் பிஆர் வச்சு தான் இவ்வளோ தூரத்தை கடந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு பிக் பாஸ் அப்டேட் செஞ்சதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.